மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்கிறதா என்ற கேள்விக்கு இறுதி முடிவு இன்று தெரியும் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. காலியாக உள்ள 4 ராஜ்யசபா இடங்களுக்கான வேட்பாளர்களை திமுக இன்று அறிவிக்க இருக்கிறது. கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறதா காங்கிரஸ் என்ற கேள்விக்கு இன்று விடை தெரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, ஏற்கனவே இன்று மாலை வரை திமுக கெடு விதித்திருப்பதாகவும் தகவல் வெளியானது. இன்றைய தினம் 4 ராஜ்யசபா சீட்டுகளுக்கான வேட்பாளர்களை அறிவிக்கவிருக்கிறது திமுக. என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? வணக்கம். வருகின்ற மார்ச் 16ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்காக வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவு பெற உள்ள நிலையில் அதற்கான வேட்புமனுக்கான வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு திமுக, அதிமுக என இரு கட்சிகளுக்குமே இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக 28+1 28 சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக இடங்களும், அதே போல ஒரு ராஜ்யசபா இடமும் தொடர்ச்சியாக கேட்டு வருவதால் திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முதற்கட்ட அமர்விலே 25 தொகுதிகள்தான் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்க முடியும் என்றும் அவர்கள் கட்டாயமாக சொல்லிவிட்டார்கள். இந்நிலையில் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 25 இடங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் தற்போது தெரிவித்த நிலையில் அது தொடர்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியே பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்களை பெற்ற காங்கிரஸ் 18 இடங்களில் வெற்றி பெற்றது. அதே போல 2024 புதுவை உட்பட 10 தொகுதிகளை பெற்று 10 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார்கள். இந்நிலையில் வருகின்ற தேர்தலுக்கான கூடுதல் இடங்களை கேட்டார்கள். முதற்கட்டமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றார்கள். பிறகு அந்த கோரிக்கையை பல்வேறு கட்டங்களாக பேசி வந்த நிலையில் அதை கைவிட்டுவிட்டு கூடுதலாக இடம் கேட்டார்கள். அதாவது கடந்த தேர்தலில் இன்று விட கூடுதல் இடங்கள் வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காங்கிரசினுடைய பலத்தை பொறுத்து காங்கிரசுக்கு அதிகமாகத்தான் இடம் ஒதுக்கி இருக்கிறோம் என்று திமுக சார்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் கொடுக்கப்பட்ட இடத்தை விட காங்கிரசுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கூடுதல் இடங்களை தான் கொடுத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் திமுக காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலத்தை விட அதிகமாகத்தான் நாங்கள் இடம் கொடுத்திருக்கிறோம். ஒரு இடம் கொடுத்தால் அதோடு ஒதுங்கிவிடாமல் அவரை தேர்தலை வெற்றி பெற வைக்க ஒரு குழு அமைப்பு, அவர்களுக்காக PLO அமைத்து பொருளாதார முறை அனைத்தையும் திமுக தான் பார்த்துக் கொள்கிறது. எனவே இந்த இடங்களை பெற்றுக்கொண்டு தேர்தலில் நெல்லுங்கள் என்று கூறி வரும் நிலையில் 2017 முதல் தொடர்ச்சியாக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் காங்கிரஸ் உடையான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது நடைபெறுமா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏனென்றால் தேர்தலுக்கு இன்னும் சில காலங்களே உள்ள நிலையில் விரைவில் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்ற சூழலில் காங்கிரஸ் இப்போது வரைக்கும் ஒரு முடிவு சொல்லாமல் இழுத்துக் கொண்டே பெறுவது தேர்தல் வெற்றியை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் என்று திமுக உணர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக அனைத்து கட்சியுடன் இந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் காங்கிரஸ் கட்சியுடனான இந்த பேச்சுவார்த்தை தற்போது வரை நடைபெறவே இல்லை. முதல் கட்டமாக அந்த அமர்வில் பேசிவிட்டு சென்றதோடு சரி, அதன் பிறகு எந்த ஒரு பதிலும் காங்கிரஸ் சார்பிலும் கூறப்படவில்லை. எனவே திமுக இது தொடர்பாக இன்னும் நீடித்துக் கொண்டிருக்க முடியாது. இன்று வரை நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று திமுக சார்பில் சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே காங்கிரஸ் இன்றைய தினம் அறிவிப்பை பொறுத்து காங்கிரஸ் கட்சி இருக்கிறதா இல்லையா என்பது தெரிய வரும். குறிப்பாக மாநிலங்களவை உறுப்பினரில் 4 இடங்கள் திமுகவுக்கு காலியாக இருக்கிறது. இந்த 4ல் ஒரு இடம் தேமுதிக ஒதுக்கப்பட்ட நிலையில் மீதம் ஒரு இடம் காங்கிரஸ் கேட்பதாக சொல்லப்பட்ட நிலையில் காங்கிரசுக்கு ஒருவேளை ஒதுக்கப்பட்டால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்கிறது என்றும், ஒதுக்கப்படாமல் 3 வேட்பாளர்களையும் திமுக வேட்பாளர்களே போட்டுவிட்டால் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இல்லை என்பதை இன்றைய தினம் ஒரு அறிவிப்பில் உறுதி செய்யப்படலாம் என்றும் தகவல் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சி இன்றைய தினம் தனது முடிவை அறிவிக்காமல் இருந்தால் திமுக அதை விட்டுவிட்டு அடுத்த கட்ட வேலையை, அடுத்த கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் பல்வேறு கட்சிகளும் இணையிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கான வேலையை முன்னெடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் சென்றாலும் கூட அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுடன் தான் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். அது மட்டுமல்ல, கள யதார்த்தமும் கள நிஜமும் அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அளவுக்கு திமுக வேலை பார்த்து அவர்களை வெற்றி பெற வைத்தார் என்பது இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே தெரியும். ஏனென்றால் அந்த வகையில் அவர்களெல்லாம் திமுக பக்கம், மேலிட பொறுப்பாளர்கள் மற்றும் டெல்லி மேலிடமும் தாவேகா பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது.
எனவே காங்கிரஸ் கட்சியில் இந்த சூழல் தொடர்பாக இருவேறு கருத்துக்கள் நீடித்து வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சி ஒருவேளை மாற்றி ஒரு முடிவு எடுத்தால் அது கட்சியில் உள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் வரும் அறிவிப்பை பொறுத்தான் திமுக அடுத்த கட்ட முயற்சிக்கு எடுத்து போகும். திமுகவுடைய முன்னணி நிர்வாகிகளே காங்கிரசுடைய இந்த செயல்பாடுகள் கண்டு கசந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தலைமைக்கு தங்களுடைய வருத்தத்தை சொல்லி காங்கிரஸ் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையாக தீர்வு கிடைக்கும். திமுக கூட்டணியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறதா இல்லையா என்பது இன்னும் சற்று நேரத்தில் வருகின்ற முடிவுகளை பொறுத்து அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.